Hello friends, welcome back to my channel Deepa Mitra Australia Tamil blog. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பார்க் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலி ஆஸ்திரேலியா வந்து கம்யூனிட்டி சென்டர்ஸ் அப்படின்வாங்க. அதாவது ஒரு ஏரியாவுக்கு ஒரு பெரிய இந்த மாதிரி கம்யூனிட்டி சென்டர் இருக்கும். ஒரு ஏரியாவில் 2 ஏரியா சேர்த்து கூட இருக்கும். ஸோ பெரிய பார்க்கு மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும். இது கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவில் எல்லா சபர்ப்லேயும் இருக்கும். எல்லார் வீட்டுக்கும் அக்சசபிளாக இருக்கும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு என்ன சுற்றி காட்ட போகிறேன். இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கம்யூனிட்டி சென்டர். இது வந்து எங்கள் வீட்டுக்கு ரொம்ப கிட்ட இல்லை, பட் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் இருந்தோம். ஸோ இங்கே அடிக்கடி வருவோம். ஸோ அந்த இடத்த தான் நான் சுற்றி காட்ட போகிறேன். அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ப்ரிங் டே, நல்ல சன்னியாக இருக்குது. பார்க் ரொம்ப காமாக இருக்குது. பார்க்குன்னு சொல்லலாம், நம்ம லாங்குவேஜில் அது பார்க்குன்னு சொல்லுவேன், கம்யூனிட்டி சென்டர்னுவாங்க. பட் இல்லை, அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ வாங்க சுற்றி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கம்யூனிட்டி சென்டரோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் என்ட்ரன்ஸ் இருக்குது. பார்க்கிங் 2-3 சைட்ஸில் இருக்குது. ஸ்ட்ரீட் பார்க்கிங்கும் பண்ணலாம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃப்ரண்டேஜ் மாதிரி இது வந்து மெயின் ரிசப்ஷன், மெயின் ஆஃபீஸ்க்கு இதுவும் ஒரு என்ட்ரன்ஸ், இன்னொரு என்ட்ரன்ஸும் இருக்குது. நான் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பாருங்கள், ஃபுல்லாக செடியெல்லாம் வச்சு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த இடத்த பாருங்கள். ஸோ இந்த போர்டை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரி. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் கூட எழுதியிருப்பாங்க, தெரியுதா உங்களுக்கு? கீழே பாருங்கள். ஸோ ஹிந்திலையும் எழுதியிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் லாங்குவேஜை ரெப்ரசென்ட் பண்ணுறது இங்கே ஹிந்தி தான். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, ஒரு 2-3 ஸ்ட்ரீட்டை கவர் பண்ணணும்னு வைங்க. அண்ட் இந்த சைட் பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து எலுமிச்சம்பழம் செடி. ஸோ நாங்கள் வந்து ஒரு டைமில் வந்து எலுமிச்சம்பழம் வேணும்னா இங்கே தான் வந்து பறிப்போம். வின்டரில் நிறைய காய்க்கும். அதுக்கப்புறம் குட்டி காய் தான் இருக்குது, இல்லை குட்டியாக தான் இருக்குது. ஸோ இது வின்டரில் நிறைய இருக்கும். இங்கே தெரிய பார்த்தா 1-2 இருக்கும். நான் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாகவே போய் காட்டுறோம் உங்களுக்கு. இந்த இடம் பர்டிகுலர்லி அவ்வளோ ஷேடியாக, நல்ல ஒரு ஹாட் டேயில் வந்தீங்கன்னா மேலே ட்ரீ பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு, அவ்வளோ நல்லாயிருக்கும். அது ஒரு என்ட்ரன்ஸு. அண்ட் இதுவும் ஒரு என்ட்ரன்ஸ் ஆஃபீஸ் ரூமுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. இல்லை நீங்கள் வந்து ஏதாவது பர்த்டே பார்ட்டி பண்ணணுன்னா கூட இங்கே பண்ணலாம். சின்ன செடியெல்லாம் வைக்கிறாங்க. ஆஃபீஸ் ரூம் க்ளோஸ்டு பிகாஸ் வீக்கெண்ட். ஸோ இந்த மாதிரி சின்ன செடியெல்லாம் விற்பாங்க, நம்ம வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். தவிர இந்த இது வேறு க்யூட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் கம்யூனிட்டி கார்டன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே முன்ன வந்து ஒரு கம்யூனிட்டி கார்டன் மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய செடி போடுவாங்க, வேணுன்றவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ இது ஆக்சுவலி வந்து பட்டர்ஃப்ளை இது மாதிரி ஆக்கியிருக்காங்கப்பா. இங்கே வந்து ஒரு ரூம் இருக்குது. இது ஆக்சுவலி கிச்சன் மாதிரின்னு நினைக்கிறேன், கம்யூனிட்டி கிச்சன். லைக் சம்டைம்ஸ் ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அடல்ட்ஸ்க்கு ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஈவெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரொம்ப மினிமம் காஸ்ட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், லஞ்ச் இருக்கும். ஸோ உள்ள இதுக்குள்ளேயும் போக முடியாது, எல்லாமே க்ளோஸ்டு. இது எல்லாமே ஒரு ரூம். உள்ள வந்து ஒரு பெரிய கிச்சன் இருக்கு. உள்ள பெரிய கிச்சன், ஒரு டைனிங் ரூம் ஆக்சுவலி. அது தவிர இங்கே பார்த்தீங்கன்னா வித்துங்க முடிச்சுட்டு போயிடலாங்கண்ணா குயிக்காக. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு போர்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ரேடியோ ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. தட் இஸ் இந்த லோக்கல், இந்த சபர்ப்க்கு வந்து ஒரு ரேடியோ சேனல் ஒன்று இருக்குது. ஸோ அது அந்த ரூம் தான் இது. ஸோ அங்கேருந்து அதை ரன் பண்ணுறாங்க. அது தவிர இங்கே வந்து நிறைய ஆஃபீஸ் ஈவெண்ட்ஸ் கூட நடத்துவாங்க. இவங்களோட ஓன் ஈவெண்ட்ஸ், அது எல்லாத்துக்கும் இந்த ரூம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்ம கூட ரூம்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணலாம். இங்கே ஒரு 4-5 ரூம் வந்து ஹையருக்கு இருக்குது. ஸோ ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தருவாங்க. பர்த்டே பார்ட்டிக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்குது, அதுதான் தருவாங்க. இது வந்து ஆஃபீஸ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணலாம். ஸோ கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் சார்ஜஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். மாதிரி கம்யூனிட்டி சென்டர்ஸில் நீங்கள் வந்து ரூம்ஸ் ஹையர் பண்ணிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து சார்ஜ் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து கேட்ரிங்லாம் வெளியிலேருந்து தான் கொண்டு வரணும். ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஹையர், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு சின்ன ஸ்போர்ட்ஸ், இந்த பாலு, பேட்டு, ஷட்டில் காக், இதெல்லாம் நீங்கள் வீக் டேயில் ஆஃபீஸ் திறந்துருக்கும் போது நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. நீங்கள் ஆடிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடணும். ஸோ இது ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி. இது வந்து பிக்னிக் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்பேஸ்.
நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் வார்மர் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஈவெண்ட்ஸ் கூட நடத்துவாங்க. நடுவில் ஏதாவது ஈவெண்ட் நடத்துவாங்க, சுற்றி எல்லாம் உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ அது ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி. இட்ஸ் a வெரி காம் பிளேஸ். இன்றைக்கி வந்து நல்ல ஃபஸ்ட்டு வார்ம் டே. ஃபஸ்ட்டு இல்லை, ஆக்சுவலி வார்ம் டேஸ் வந்துருக்கு. ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சு, அதாவது செப்டம்பர் ஆரம்பிச்சு. பட் இது வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து இன்றைக்கி 24. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 24 டிகிரி டே ஸ்ப்ரிங் வந்து. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 27, 28லாம் போகுது. ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீக்கெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா நல்லா யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்பேஸை. ஸோ இந்த மாதிரி பெஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ப்பீங்க. அண்ட் தி பெஸ்ட் திங் இஸ் அவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பாங்க. இங்கே நடக்கிற ஒரு மேஜர் ஈவெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பாப்புலரான ஈவெண்ட் வந்து ஹாலோவீன் பார்ட்டி. ஹாலோவீன் பார்ட்டி இந்த ஏரியாவே கவர் பண்ணுற மாதிரி வந்து பார்ட்டி வைப்பாங்க. அட்டகாசமாக இருக்கும். அடிலைடில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கிளாண்டோர் கம்யூனிட்டி சென்டர் ஹாலோவீன் பார்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க. $5 என்னமோ சார்ஜ் பண்ணுவாங்க. கிட்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் வருவோம் வருஷம். போன வருஷம் வரல, பட் இந்த வருஷம் நடத்த மாட்டாங்க ஹாலோவீன் பார்ட்டி பிகாஸ் வந்து அந்த கோவிட்னால. ஸோ இங்கே டாய்லெட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இன்னொரு டாய்லெட்டும் இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படியும் இருக்குது. இது ரொம்ப பெரிய இடம். இந்த ட்ரீயை பாருங்கள். இந்த ட்ரீயோட ஸ்ட்ரக்சரே எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் காமாக வந்தீங்கன்னா இதெல்லாம் சுற்றி பார்க்கலாம். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. முன்னாடி ஜடை போட்ட மாதிரி இருக்குது, பின்னல் மாதிரி இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் பார்க்க பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் வீடு, இங்கே வீடு இருக்கிறவங்களாம் அப்சல்யூட்லி லக்கி. கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா வந்து பார்பிக்யூ ஏரியா. ஸோ ஐ திங்க் இது கம்யூனிட்டி பார்பிக்யூ கிடையாது. கம்யூனிட்டி பார்பிக்யூ அங்கே இருக்குது. எல்லா பார்க்லையும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பார்பிக்யூன்னு இருக்கும். ஸோ இது வந்து மேபி வந்து நீங்கள் ஏதாவது ஈவெண்ட் காசு கொடுத்து ஹையர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு சாவி கொடுத்துருவாங்க. நீங்கள் முதல்ல வாங்கி வச்சிடணும். வீக்கெண்டில் வந்து சாவி கொடுத்துட்டாங்கன்னா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்பிக்யூ பண்ணிக்கலாம். ஏதாவது பெரிய ஈவெண்ட் இந்த ரூமை புக் பண்ணும்போது மேபி அந்த பார்பிக்யூ யூஸ் பண்ணிக்கலாம். சில பார்பிக்யூஸ்லாம் ஓப்பனாக இருக்கும், ஃப்ரீ, அது எனி டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஐ திங்க் பெரிய ஈவெண்ட்ஸ் பண்ணலாம். இங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். அண்ட் இது ஒரு பார்க்கிங். ஸோ இங்கே பர்த்டே பார்ட்டி வந்து நீங்கள் வந்து ரூம் ஹையர் பண்ணி தான் பண்ணோன்னு இல்லை, நீங்கள் சும்மா இந்த ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணலாம். பிகாஸ் ரூம் ஹையர் பண்ணால் காஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரீயாகவே பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு டாய்லெட்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல டே இருந்துச்சுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் காட்டுறேன். ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், இந்த சைட்லாம் வந்து நிறைய டாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. டாக் ஏரியாஸ் இருக்குது. க்ளியர் ரோப் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ பர்த்டே பார்ட்டிஸ்னால் நிறைய பேர் வந்து இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணுவாங்க. பார்த்திடுவா பார்த்து இது பாருங்கள், அழகாக இருக்கும். சின்ன ரூம் மாதிரி இது. இங்கே என்ன பண்ணலான்னா டேபிள் மாதிரி நீங்களே செட்டப் பண்ணிடலாம். கேம்ப் சேர்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். நம்ம ஃபோல்டிங் சேர்ஸ் எல்லாம் எடுத்து வந்து நிறைய செட்டப் பண்ணிடலாம். இப்போ பலூன்ஸ் கட்டலாம், டெக்கரேஷன் போடலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துடணும். ஸோ இதுக்கு வந்து பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹையர் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லி காசு கொடுத்து அந்த கீஸ் வாங்கணும். ஸோ இங்கே பெஞ்ச் இருக்குது, அங்கே பெஞ்ச் கிடையாது. அந்த பெஞ்ச் இல்லை. And nice place, such a beautiful place to do a party. பசங்க ஆடலாம். அது கிட்ஸ் பார்ட்டி தான் நான் சொல்கிறது. பசங்க ஆடலாம். இங்கே பலூன்ஸ் கட்டிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டன் இருக்குது. இது எல்லா பசங்களும் இங்கே ஆடுவாங்க. இங்கே முக்காசி நாயங்கெல்லாம் வந்து தண்ணி குடிக்குங்க. இங்கே ஒரு டிவி இருக்குது. ரூம் தான் வந்து பர்த்டே பார்ட்டினா இந்த ரூம் தான் கொடுப்பாங்க இந்த கம்யூனிட்டி சென்டரில். சில கம்யூனிட்டி சென்டரில் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. இங்கே ஒரு சின்ன ப்ளே ஏரியா இருக்குது. பசங்க வெளியிலையும் வந்து ஆடலாம். ஸோ பர்த்டே பார்ட்டினா உள்ளே வந்து ரூம்ஸ் இருக்குது, கிச்சன் இருக்குது, டாய்லெட் உள்ளேயே இருக்குது. ஸோ வெளில வர தேவையில்லை. இது லாக்டாக இருக்கும். திறந்து உள்ளே போய் பார்க்கலாம் சும்மா. பட் அந்த ரூம் லாக்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மித்ரா குழந்தையா இருக்கும்போது இங்கே வந்து ப்ளே குரூப்ஸ் நடக்கும். ஸோ இது ரொம்ப சேஃபான பிளேஸ் ப்ளே குரூப். ஏன்னு பார்த்தீங்கன்னா
அந்த கேட் வந்து லாட்ச்டாக இருக்குது. சரி பாருங்க, இந்த கேட் வந்து குழந்தைங்களுக்கு எட்டாது, பெரியவங்க தான் தூக்கி திறக்க முடியும். ஸோ இது லாஸ்ட்டாக இருக்கிறதுனால இதுக்குள்ளே யாரும் வெளில போக முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சாண்ட் பெட் இருக்குது. குழந்தைங்க மித்ராலாம் இதுக்குள்ளே அவளுக்கே ஞாபகம் இருக்காது, ஒரு 10 மாதம் இருப்பான்னு நினைக்கிறது. இறக்கி விட்டால் கடாப்பின்னு ஆடிட்டு இருப்பான். அண்ட் இதுதான் ரூமுக்கு நிறைய டாய்ஸ் இருக்குது, அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள் சேர்ஸ் இருக்குது, என்ன நம்ம எக்ஸ்ட்ரா கொண்டு வரலாம். இங்கெல்லாம் உட்காந்து ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க பசங்க. அண்ட் நைஸ் ஸ்பேஸ். இது ஓப்பனாக இல்லை, நான் ஒரு இன்னொரு சூப்பரான இடம் காட்டுறேன். திஸ் இஸ் கால்ட் கம்யூனிட்டி கார்டன். மேலே கலர் கலராக பேர்ட்ஸு, கலர்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் உண்மையிலே கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ் இங்கே பார்ப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டி கார்டன் இது, கார்டன் போட்டிருக்கு பாருங்கள் முன்னாடி போயிடு. ஸோ இந்த கம்யூனிட்டி கார்டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஏரியா பக்கத்தில் இருக்கவங்க யாருனாலும் ஹையர் பண்ணலாம் ஆக்சுவலி உங்களை. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு நிறைய ஸ்பாட்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பாட்டை வந்து காசு கொடுத்து ஹையர் பண்ணிக்கலாம். இயர்லிக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ஃபீஸ் தான். ஹையர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற செடியை நீங்கள் உள்ளே போட்டு நீங்கள் வந்து இப்போ நம்ம வீட்டில் ஸ்பேஸ் இல்லை, நம்மளால் வளர்க்க முடியலன்றவங்க இந்த மாதிரி கம்யூனிட்டி சென்டர்ஸில் கண்டிப்பாக கம்யூனிட்டி கார்டன் ஸ்பேஸ் இருக்கும். ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்கள் லோக்கல் கம்யூனிட்டி சென்டர்ஸில். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் ஸ்பேஸ் ஹையர் பண்ணிட்டீங்கன்னா இந்த லாக்குக்கான சாவி வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் எனி டைம் உள்ளே வந்து இதை நீங்கள் உங்களோட காயோ பழமோ பறிக்கணுமோ பறிச்சிக்கலாம், உள்ளே போய் மெயின்டைன் பண்ணவும் பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்கவங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது ஃப்ரூட் ட்ரீனா வந்து உள்ளே ஆக்சஸ் பண்ண முடிஞ்சவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேர் வந்து காமன் ஆக்கிடுவாங்க, உள்ளே ஆக்சஸ் இருக்கவங்க இப்போ எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. லிமிட்டடாக கொஞ்சம் எடுத்துங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப அழகான கான்செப்ட். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஸ்பேஸ் இருக்கிறதுனால நாங்கள் இது பண்ணல. பட் எங்கள் வீட்டுக்கிட்டேயும் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி கார்டன் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்கள் போர்டு போட்டிருப்பாங்க லிட்டில் பிட். ஸோ எல்லாரும் எடுத்துக்கலான்றதுக்காக கம்யூனிட்டி பார்ட்டிக்கு இது என்ன போட்டிருப்பாங்க, புஷ் பட்டன் டு ஆப்ரேட் when light is on indicates heating period, do not push button again until light is off. ஓகே, இதை நீங்கள் இது புஷ் பண்ணிட்டோன்னா வந்து இந்த பட்டனை பார்பிக்யூ ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த இதில் தான் நீங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைப்பாங்க எல்லோரும். மேலே ட்ரீ இல்லாத வரைக்கும் பெட்டர். அதுக்கப்புறம் இது வந்து கிரில்லிங் ஸ்பேஸ். நீங்கள் என்ன பண்ணலாம், இது பாருங்க உள்ளே வந்து கோல் போட்டிருக்காங்க பாருங்கள், கறி போட்டு அழகாக இங்கே கிரில் பண்ணலாம். அங்கூர் பார்பிக்யூ போர்டு, இந்த போர்டு படிங்க. நீங்கள் டாக் எடுத்துகிட்டு வரீங்க, டாக் வந்து இங்கே கக்கா போயிடுச்சுன்னா நீங்களே தான் க்ளீன் பண்ணணும். அதுக்கு பேக்ஸ் இருக்கும். ஸோ வந்து இட்ஸ் அ லா, நீங்கள் தான் வந்து க்ளீன் பண்ணணும். நீங்கள் வந்து நாய் வந்து அங்கே இங்கே போய் வச்சிருச்சு டாய்லெட்னா நீங்கள் வந்து அப்படியே விட்டு போகக்கூடாது. இது பாருங்க, இதுதான் நான் சொன்ன அந்த பேக்ஸ் மேலே போட்டிருப்பாங்க டாக் லிட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் டாக் வந்து நிறைய பேர் கைடி வச்சுருப்பாங்க பேக்ஸை. பட் இந்த பேக்ஸ் தான் நீங்கள் இப்படி எடுத்து அதை கிழிச்சு, நிறைய பேக்ஸ் ஒரு ரோல் மாதிரி இருக்குல்ல, எடுத்து நீங்களே கையை பேக்குள்ளே விட்டுட்டு இப்படி அள்ளி அப்படியே பேக்கை மூடி பக்கத்தில் அந்த பென்னில் போட்டுடணும். இது ஒரு பார்பிக்யூ. எல்லாமே வந்து பட்டன் ஆப்ரேட்டர். சில பார்பிக்யூ ஏன்னா அவ்வளோ நல்லா இல்லை, இது ரொம்ப துருப்பிடிச்சிருக்குல்ல. பட் இது மேலே ஏதாவது போட்டு பண்ணுவாங்களோ தெரியல, எனக்கு தெரியல. பட்டன் ஆப்ரேட்டட் அண்ட் நிறைய வந்து காயின் ஆப்ரேட்டட் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு $1 காயின் போட்டிங்கன்னா ஐ திங்க் 1 hour அந்த மாதிரி ஏதோ டைமிங் இருக்கும். அந்த டைமிங் கொடுத்து நான் திருப்பி $1 அது ஒரு டொனேஷன் மாதிரி. ஸோ இது நல்ல ஸ்பாட்டாக அழகாக உங்களுக்கு ஹாட் டேயில் ஒரு ட்ரீ கீழே இருக்கும். ஸோ இங்கே பார்பிக்யூ பண்ணிவிட்டு இங்கே அழகாக உட்காரலாம் நீங்கள். ஸோ அதுக்கு பாருங்க ஆன் ஆஃப் பட்டன்லாம் இருக்குது. அண்ட் ப்ளே ஏரியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். குழந்தைங்க ஆடுறதுக்கு. மித்ரா குழந்தையாக இருக்கும்போது இங்கே தான் ஆடுவோம். ரொம்ப கிட்ட போய் எடுக்க முடியாது, பிகாஸ் மற்ற குழந்தைங்களாம் இருக்காங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோஸில் வந்து இன்னொருத்தரை கவர் பண்ண மாட்டேன், பிகாஸ் அது யூடியூப்பில் போகுன்றதுனால. இது நம்ம ஊரில் யூக்லிப்டஸ் ட்ரீ மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. எவ்வளோ பெருசு பாருங்கள். இதுதான் வந்து குவாலாக்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ரீஸ். பட் இந்த ஏரியா குவாலாஸ்லாம் வராது, பிகாஸ் இது வந்து ஹில்லி சைட் கிடையாது. ஸோ லுக் ரியலி பிக். நம்ம ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது, இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா அங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது. ஸோ 2 ஸ்ட்ரீட் வழியாகவும் நீங்கள் என்ட்ரு பண்ணலாம்.
பசங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ மித்ரா வந்து பாவம் ரொம்ப நேரமாக கேமரா பிடிச்சி எங்கே இருந்தா வெயிட் பண்ணியிருந்தா எப்படா ஆடுவோன்னு. கரெக்டாக ஓகே. ஸோ இப்போ மித்ரா போய் ஆட போகிறோம், நான் அவளுக்காக கேமரா பிடிக்க போகிறேன். ஓடு ஓடு ஓடு. ஷி இஸ் வெயிட்டிங். எல்லா பசங்களும் ஃபஸ்ட்டு டே வந்துட்டோன்னே மித்ரா வந்து குழந்தையாக இருக்கும்போது இந்த ஸ்விங்கில் போட்டு ஆடுவோம். இது வந்து ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதில் உட்கார வைக்கலாம். எப்படின்னா வந்து லேட்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த லேட்சை கழட்டிட்டு குழந்தைங்க காலை ரெண்டுத்தையும் உள்ளே போட்டுட்டு இந்த லேட்ச் போட்டுடணும் நம்ம. ஸோ குழந்தைங்க வந்து அழகாக பவுன்சஸ் மாதிரி கொஞ்சம் அழகாக க்யூட்டாக இருக்கும். அண்ட் அவளை இதில் போட்டு பக்கத்தில் இதில் உட்காந்து ஆடுவேன். ஏரியா மித்து ஆடிட்டுருக்கா. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த நான் காட்டினேன் இல்லையா கம்யூனிட்டி கார்டன், இந்த சைடு காட்டினேன் நான். அது ஒரு பேக் சைடு வரும், காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வழியாக வந்து நீங்கள் அந்த கம்யூனிட்டி கார்டனை பார்க்கலாம். இங்கேருந்து என்னென்ன செடி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். உண்மையிலேயே வந்து நமக்கே ஆசையாக இருக்கும் இங்கே வந்து ஒரு செடி வைக்கணும்னு. ஸோ இது ஒரு ரூம், அந்த ரூமோட என்ட்ரன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மரம் என்னன்னு தெரியுது அவங்களுக்கு. ஆஸ்திரேலியாவில் இவ்வளோ பெரிய கருவேப்பிலை மரம் வளர்த்துருக்காங்க பாருங்கள். கெத்தால உள்ளே இருக்குது. எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். சின்ன செடியாக வச்சாங்க நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா லெமன் எலுமிச்சம்பழம் எப்படி காய்ச்சி தூங்கியிருப்பாங்க. இதை நம்ம எடுக்கக்கூடாது, பிகாஸ் இது வந்து உள்ளே யாரும் வளர்க்குறது. ஸோ இதுதான் இதுதான் இங்கே அப்பப்போ ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. லைக் இந்த மாதிரி வெளியில் இருக்கிறதெல்லாம் எடுக்கலாம். சம்டைம்ஸ் ரோஸ்மேரி இதெல்லாம் வெளியிலே வளரும். இது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. இதாக இருக்கும் ஹர்ப்ஸ் அதெல்லாம் சிலதெல்லாம் வெளியில் வைப்பாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ உள்ளே பாருங்கள், உள்ளே நிறைய பேர் வந்து கார்டன் பெட்லாம் போட்டு அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த மாதிரி வெளியில் வைக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா ஒரு சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அப்படியே பிடிங்கிட்டுலாம் போகக்கூடாது. ரொம்ப நைஸ். இது வந்து ஷேர் பண்ணுறதுக்காக சிலதெல்லாம் வெளியில் வைக்கிறாங்க. ஸோ லுக் அட் திஸ் கருவேப்பிலை மரம் அண்ட் எலுமிச்சம்பழம். ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பாக அது யூஸ் பண்ணிப்பாங்க. பட் நிறைய பேருக்கு அவங்க வீட்லேயே இருக்கும் ஸ்பேஸு. ஸோ இது ரொம்ப சீப் தான் இதை ஹையர் பண்ணுறது. பட் என்னென்னா வந்து நீங்கள் தான் வந்து இதை பார்த்துக்கணும். சில கம்யூனிட்டி கார்டெலாம் நான் பார்த்துருக்குது என்னென்னா வந்து ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து வந்து டர்ன்ஸ் எடுத்து பார்த்துப்பாங்க. ஒரு வீக் வந்து ஒருத்தர் வந்து செடி தண்ணி ஊற்றுவாங்க, தேவையான இந்த மல்ச்சிங் அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்னொரு வீக் வந்து இன்னொருத்தர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி எதிர் வாட்ஸ்அப்பில் இல்லை இமெயில்ஸில் கம்யூனிகேட் பண்ணி முக்காசி பார்த்திங்கன்னா வந்து வயசானவங்க தான் நிறைய இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இன்வால்வ்டாக இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து வயசானவங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் செய்வாங்க. அண்ட் அவ்வளோ பர்ஃபெக்டாக கேர் எடுத்து செய்வாங்க. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா சச் அ பியூட்டிஃபுல் ஏரியா. இங்கே வரவங்க வந்து கிளாண்டோர் கன்சிடர் பண்ணலாம் டு லிவ். இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி சென்டர் வந்து சவுத் சைடில் நிறைய இருக்குது. பட் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். அண்ட் இதை நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன், நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு முடிஞ்சால் இன்னொன்று இருக்குது பக்கத்தில், அதையும் நான் காட்டுறேன். பட் சீக்கிரம் இது ஸ்ப்ரிங் தான்றதுனால ஈவினிங் வந்து சீக்கிரம் கூல் ஆகிடும். சம்மர் வர வரைக்கும் அந்த ஈவினிங் வந்து கொஞ்சம் கூலாக தான் இருக்கும். ஸோ த பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்ப்ரிங்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்க பார்க்ஸ், இந்த மாதிரி கம்யூனிட்டி கார்டன்ஸ், இந்த மாதிரி இடங்க தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்கவங்க ப்ரிஃபர் பண்ணுறதே வந்து ஃபேமிலியாக வந்து பிக்னிக் பண்ணுறது. ஒன்றுமே பண்ண வேணாம். உங்களுக்கு வீக்கெண்ட் வந்து நீங்கள் பெருசாக வந்து ஒரு பிளான் பண்ணி வெளியிலலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டிலேருந்து சும்மா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச், கொஞ்சம் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு பிக்னிக் மேட் மாதிரி போட்டு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பண்ணுவோம் பார்பிக்யூ ஆஸ்திரேலியானா பார்பிக்யூ இல்லாமையா. ஸோ பார்பிக்யூ பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பியர் சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசிட்டு பசங்க இங்கே ஆடிட்டு, இதுதான் வந்து இவங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். இதை பார்த்து வந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். நம்ம வந்து கண்ணா பின்னான்னு போய் ஷாப்பிங்கு மால்ஸு இப்படி போய் செலவு பண்ணி தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் இல்லை. இந்த மாதிரி காமாக ஒரு இடத்துல 4-5 பேரோடு சேர்ந்து கெட் டுகெதர் பண்ணி அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் வந்து உட்காந்துருக்கேன். பின்னாடி பாங்க நான் ஃபஸ்ட்டு காட்டின பார்பிக்யூ இது இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கோல்ட் டேனா கொஞ்சம் சன்லைட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பெஞ்சஸில் உட்காரலாம். மேலே மரம் எதுவும் கிடையாது, ஓப்பனாக இருக்குது. இல்லாட்டி ரொம்ப ஹாட் டேனா அந்த மாதிரி பெஞ்சஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்லாட்டி தலை மண்டை காஞ்சிடும், நம்மளால் இப்படி உட்கார முடியாது ரொம்ப ஹாட் டேயில். மித்ரா வந்து ஃப்ரெண்ட்ஸு புஷ்டா சில பசங்களோட அங்கே பார்க்கில் என் கண்ணு முன்னாடி தான் வச்சுருக்கேன். நான் கண்ணு தாண்டிலாம் நான் போக மாட்டேன். ஸோ எதிர்க்கே தான் ஆடிட்டு இருக்கேன். ஸோ லுக் அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது. இத்தனை ட்ரீஸ் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா
அவ்வளோ கூலாக இருக்கும். உண்மையிலேயே இந்த பக்கத்தில் இருக்க வீடு வந்து அவ்வளோ லக்கிங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அவ்வளோ காமாக இருக்கும். பட் இந்த இது மட்டும் இந்த பார்ட்டி ரூம் மட்டும் வந்து டைமிங் இருக்குது. லைக் நீங்கள் நைட் ஹையர் பண்ணிங்கன்னா அதுக்கு 2 hours டைமு. ஸோ 2 hours தான் பார்ட்டி நார்மலாக வைப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா அவர் ஹையர் பண்ணலாம். ஸோ நைட் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் 9 வரைக்கும் தான் பார்ட்டி பண்ண முடியும். பிகாஸ் பக்கத்துலேயே அட்ஜாயினிங்காக வீடு இருக்குது. ஸோ வீடு கொட்டினா மாதிரி இந்த ரூம் இருக்கிறதுனால அதுக்கு மேலே நீங்கள் பார்ட்டி பண்ண முடியாது. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சேஃபு. ரெகுலராக மெயின்டைன் பண்ணுவாங்க, ரெகுலராக க்ளீன் பண்ணுவாங்க. இப்போலாம் வந்து சானிடைஸ் பண்ணுறாங்க இந்த கோவிட்க்கு அப்புறம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கோவிட்டில் பிரச்சனை வரல. நம்ம இனியாக சொன்ன மாதிரி 1 மாதமோ என்னமோ தான் எங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கூட ஒரு வாட்டி ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கேஸ் அந்த மாதிரி வருது. அதுவும் ஏர்போர்ட்லேயே பிடிச்சி குவாரண்டைன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டைட்டில் எல்லோரும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் சுற்றிட்டு இருக்கோம். எங்கள் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இன்னும் 2 ஸ்டேட்டும் இப்படி தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் விக்டோரியா, நியூ சவுத் வேல்ஸ் தான் கொஞ்சம் ரொம்பவே வந்து எஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுக்குலாம் இப்போ தான் லாக்டவுன் வந்து ரிலீஸ் பண்ணலான்ற பிளான்ஸ் வந்துட்டுருக்கு. சவுத் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வெரி மச் சேஃப். விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்க வந்து அவுட்டோருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அந்த ஐபேடு ஐஃபோனுக்கு அவசியமே வராது. டிவிக்கு கூட அவசியம் கிடையாது. அவுட்டோரில் வந்து ஆடுறது தான் வந்து பெஸ்ட் எக்ஸசைஸ். கண்டிப்பாக வந்து வெளியில் வந்து நீங்கள் எல்லாமே சொல்லித்தரலாம். அவங்க ஆடிட்டே இருக்கும்போது நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லித்தரலாம், இங்கிலீஷ் சொல்லித்தரலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சு சொல்லித்தரதும் வந்து நல்ல விஷயம் தான். கையில் தயவுசெய்து இந்த ஆப்ஸை நம்பி மட்டும் போகாதீங்க. ஆப்ஸில் தான் கவுண்டிங் கற்றுக்கணும், ஆப்ஸில் தான் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மார்க்கெட்டிங் ப்ரெஷர் இப்போ வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் மறந்துட்டு அழகாக இந்த மாதிரி அவுட்டோரில் கூட்டிகிட்டு வந்து அவங்கள லெட்டர்ஸ் படிக்க வைங்க. அவங்க இங்கிலீஷ் கற்றுக்குறாங்களா, இங்கிலீஷ் கண்டிப்பாக இங்கே போர்ட்ஸ் இருக்கும், அதை படிக்க வைங்க. கவுண்டிங்னா இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது. இல்லை நீங்களே யூ கேன் மேக்கப் திங்ஸ். நீங்களே வந்து ஏதோ இந்த பாக் சிப்ஸை கீழே போட்டு கவுண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் மேக்கப் பண்ணலாம். தயவுசெய்து பசங்க கையில் இந்த ஐஃபோன் அண்ட் ஐபேட் அன்னெசரியாக கொடுக்காதீங்க. எஸ், அது அவாய்டே பண்ண முடியாது. மித்ரா கூட இப்போ வந்து ஸ்கூல் ரீசன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறான். அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் அதுதான் அசைன்மெண்ட்ஸ் தராங்க. பட் அது அந்த டைமுக்கு மட்டும்தான். மற்றபடி எடுத்து அதுலேயே உட்காந்து கிடக்கிறதெல்லாம் வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணதே இல்லை, பண்ணவும் மாட்டோம். நம்மளோட ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்து இது வந்து இந்த பார்க்கில் தாராளமாக இல்லை. ஹெல்மெட் எடுத்துக்கோ. ஸோ ஹெல்மெட் எடுக்கணும். ஹெல்மெட் வந்து ஸ்கூட்டருக்கு வந்து கம்பல்சரி. ஓகே, ஸோ இது வந்து பார்க்கிங் ஏரியா, இங்கே ஆட முடியாது. ஸோ இந்த மாதிரி இப்போ ட்ரெயில்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே இந்த பார்க்கே சுற்றி வரலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மேப்ஸ் இருக்குது எல்லா இடத்துலையும், எங்கே இது இருக்குன்னு. இது ரொம்ப சேஃபான ஏரியா, ரொம்ப சேஃபான இடம். அதுக்காக நம்ம குழந்தைங்க மானிட்டர் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. பட் குழந்தைங்க வந்து நம்ம தூரத்துலேருந்து தாராளமாக மானிட்டர் பண்ணி அவங்கள ஆட விடலாம். கண்ணுக்கெட்ட தூரத்தில் நல்ல சேஃபு. எனக்கு ரோட்ஸில் ஓட்டுறதோட எனக்கு மாதிரி பார்க்கில் கூட்டின்னு வந்து ஓட்டுறது வந்து பெட்டர்னு தோணும். முழுதாலும் ஒன்றும் ஆகாது. பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிட்டி லைப்ரரின்னு வாங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் புக்ஸ் இருக்கும். எனி கைண்ட் ஆஃப் புக்ஸ், கிட்ஸ் புக் இருக்கும், நிறைய இருக்கும். இது மாதிரி அங்கங்கே நிறைய வீட்லேயும் சில பேர் செஞ்சு வைப்பாங்க. அது எப்படின்னா இது பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதுலேருந்து பாரோ பண்ணிட்டு இதர் வச்சிடலாம். ஆர் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் மாதிரி உங்களுக்கு எதாவது புக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த புக் எடுத்துகிட்டு நீங்கள் ரிட்டர்ன் ஒரு புக்கை வச்சிடலாம். பட் நம்ம சும்மா எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்றுமே ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கிறது வந்து நல்லா இருக்காது. ஸோ ஒரு ஆனஸ்டி பேசிஸில் பண்ணுறது தான் இது. இது வந்து ஒரு நம்பிக்கை தான். இதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன கலெக்ஷன் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. இது ஒரு 20 புக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். இந்த ஏரியாவிலே இன்னும் 2 இடத்துல இருக்குது. ஸோ சில பேர் வீட்டுக்கு வெளியில் செய்வாங்க இதை. அண்ட் நான் சொன்ன அந்த இது ரேடியோ ஸ்டேஷன் இதுதான். இதுதான் வந்து லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன், ஃபோன் ஸ்டேஷன். ஸோ இதுக்குள்ளேருந்து வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது பூ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வளரும். பீட்ஸ் இல்லையா, அதுக்கு நடுவில் இருந்து இது வளரும். எங்கள் வீட்லேயே வளரும். எங்கள் தாத்தால என் ஹஸ்பண்ட் ஃபுல்லாக மோ பண்ணிட்டாரு, அழகாக வந்துச்சு. ஸோ ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கார்டனில் லான் இருந்துச்சுன்னா இந்த பூ பார்க்கலாம் நீங்கள். கண்டிப்பாக இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். இது வந்து ஏதோ ஸ்பெஷல் பூவெல்லாம் ஒன்றும் இல்லை, பீட்ஸ் தான். ஸோ நம்ம இந்த பூவை அழகாக இப்படி கலெக்ட் பண்ணி ஒரு பொக்கே மாதிரி செய்ய போகிறோம்.
எப்படி செய்யலான்றது என்னை பார்த்து கற்றுங்க. ஆக்சுவலி அப்படி சொல்லக்கூடாது, எப்படி செய்யக்கூடாதுன்றது தான் என்னை பார்த்து நீங்கள் கற்றுக்கணும். எடுத்துட்டோமா, இப்படி சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்த்து இந்த மாதிரி இது அழகாக இருக்கு, இருந்தாலே செம்மையாக இருக்கு, செம்மையாக இருக்கு. இப்போ இது நல்லது வச்சா சூப்பராக இல்லை? செம்ம. இது பேர் இது இது மாதிரி பெரி. பெரி. ஐயோ பிக்காது. ஸோ யூ மேக்கிங் an instant bouquet, freshly made bouquet. செம்ம. இந்த நடுவில் இந்த பெரிய வச்சுக்கலாம். இது பாரு, ஒன்றும் சொல்ல மாட்டேன். இங்கே பாரு, look at that. 2 நிமிஷத்தில் செஞ்ச பொக்கே. அங்கேருந்து பூ பறித்தேன், இங்கேருந்து இலை பறித்தேன், இன்னும் கூட பறிச்சிட்டு இருக்கேன். வாசனை ஒரு மாதிரி சுமாராக தான் இருக்குது. இதில் நல்ல வாசனை வருது. யூக்லிப்டிஸ் வாசனை வருது. இது அப்படியே எடுத்து போய் வச்சிடலாம். சும்மையாக இருக்குல்ல, வச்சுக்கோ. எனக்கும் பொக்கே செய்யணும். நீ எடுத்துக்கோ. நீ தான் பண்ணதை பார்த்து ஏன் பொக்கையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மித்ரா வந்து அவ்வளோ நான் பொக்கே செய்யணும்னு சொல்லி அவசரமாக போகிறான். நான் இதுதான் சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்க தான் அவுட்டோரில் வந்து சொல்லித்தரணும். பாருங்கள், நாம் ஒன்று பண்ணி காட்டினோன்னே அவ்வளோ ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றா. இதுலேருந்து வந்து அவங்க ஏதோ ஒன்று டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் பாஸாக போவோம். ஓகே, மித்து வந்து அவள் பொக்கையை கம்ப்ளீட் பண்ணிட்டாலாம். ஸோ அது வந்து தலைக்கீழே தான் தொங்க வைக்கணும் அந்த புக்கே தான், ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. 2 bouquets, 2 different types of bouquets. ஓகே, நாம் வந்து இப்போ கிளம்ப போகிறோம். ரொம்ப 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 என்ஜாய் பண்ணோம். நீங்கள் அட்லைனில் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கிளாண்டோர் கம்யூனிட்டி சென்டருக்கு வாங்க. இந்த மாதிரி நிறைய பார்க்ஸ் இருக்குது. இதோட சூப்பராலாம் இருக்குது. இதோட சின்னதாக இருந்தாலும் அழகாலாம் இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து சின்னதோ பெருசோ பார்க்ஸுக்கு வந்துட்டாலே வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் செய்யலாம். அண்ட் இட்ஸ் ஆல் ஃப்ரீ ஆக்டிவிட்டி. ஸோ கண்டிப்பாக வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்க இந்த மாதிரி பார்க்ஸை நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா சுற்றி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஐயோ வெயில் வருது பின்னாடி. Until then, bye.